செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவுளாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வைகாசி மாதம் என்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற மாதம். இந்த மாதத்தில் செலவினங்கள் சற்று தூக்கலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எப்படியும் பெற்று விடுவீர்கள். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வைகாசி 18ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் அதன் பிறகு விரயஸ்தானத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாத ஆரம்பத்தில் லாபம் அதிகமாக இருக்கும், அதன் பிறகு செலவினங்களும் அதிகமாக இருக்கும். ஆக செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருப்பதனால் நிச்சயமாக குடும்பத்தில் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரன் மூலமாக செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து செவ்வாயுடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கஷ்டப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே போட்டி மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம். சிரமப்பட்டு நீங்கள் பெற்று விடுவீர்கள். ஆகிய கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருப்பது மனைவிக்காக மனைவியுடைய சுகத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவிலே லாபம் இருக்காது. கணக்கு வழக்குகளை நீங்கள் சரிபார்த்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்திலே செவ்வாயம் ராகுகம் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக ஆனாலும் தொழில் வளர்ச்சிக்கான செலவினங்களாகவும் அல்லது குடும்ப செலவுகளுக்கான செலவினங்களாகவும் ஆகும். குழந்தைகளுடைய கல்விக்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன், அந்த புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதனால் இந்த மாதம் முழுவதும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த நெய் தீபம் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் வைக்கலாம். அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21 ஜூன் 3 திங்கட்கிழமை என்று காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, அதன் பிறகு நண்பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, அடுத்து மாலை 5:58க்கு பிறகு இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை அன்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை,
பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை, மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26 முதல் 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, இரவு மாலை 5:58க்கு பிறகு இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்த புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி மே 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரை, அடுத்து இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய தசாபுக்திகள் உங்களுக்கு சரிவர அமையாவிட்டாலும் இந்த நேரங்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இது அத்தனையும் சுப ஹோரை நல்ல நேரங்கள். நல்ல ஹோரையில் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக முடியும். அதன்படி இதெல்லாம் நான் சொன்ன நேரமெல்லாம் நல்ல ஹோரைகள் உங்கள் நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் அனைத்து காரியங்களும் செய்யலாம். எந்த காரியங்களை இந்த நேரங்களில் செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நிறைய பேர் பார்த்தால்தான் மேலும் புதிய புதிய நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆகவே அவசியம் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இதை சப்ஸ்கிரைப் செய்வது மிகவும் முக்கியமானது. இவ்வாறாக வைகாசி மாதத்திய ராசிகளை மிதுன ராசியில் பிறந்தவர்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.